இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே வேதத்தின் அவசியத்தை, முக்கியத்துவத்தை பற்றி நாம் பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் வேதம் அவசியமானது. வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அதை நாம் வாசிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நீங்கள் வேதத்துக்கு என்ன செய்யலாம். வேதம் நமக்கு எவ்வளோ நன்மைகளை தருகிறது. அது நம்முடைய சிறுமையில் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மா தொய்யும் போது நம்மை பலப்படுத்துகிறது. உலக பிரகாரமான நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாம் அங்கலாய்க்கும் பொழுது கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறார். சாப்பிட ஒன்றுமில்லையே, அழகாக உடுத்த ஒன்றுமில்லையே என்று நம்முடைய வறுமையிலே நாம் கஷ்டப்படும் பொழுது நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைப்படுகிறார். சரீரம் பலவீனப்படும் பொழுது நானே உன் பரியாரியாகிய கர்த்தர், நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி நம்மோடு கர்த்தர் பேசி அப்படியே நமக்கு சுகம் தருகிறார். அந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த வேத வார்த்தைகளை கொண்டு நமக்கு தருகிறார். அதே போல பரலோக ராஜ்யத்துக்கான காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி வேத வார்த்தைகளினாலே நம்மை பலப்படுத்துகிறார். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க என் பிதா பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி மறு உலகத்தை பற்றி ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை தருகிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகும் பொழுது, மனுஷரால் நாம் பகைக்கப்படும் பொழுது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கோம், நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கிறபடியினால் இந்த உலகம் பகைக்கிறது. நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் என்னதான் செய்ய வேண்டும், என்ன வாழ்க்கை வாழ வேண்டும், கர்த்தருக்கு நம்மிடத்திலே என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், உங்கள் கனி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைப்படுகிறார். அந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே கர்த்தர் இந்த வேதத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைப்படுகிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இருளான நேரங்களிலே நீங்கள் வலது புறமாய் சாயும் பொழுதும் இடது புறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை ஆண்டவர் துவனிக்க பண்ணுகிறார். எல்லா தேவைக்குமான பதில் நமக்கு இந்த வேதத்துல இருக்கிறது. இந்த வேதத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். நிறைய ஆசீர்வாதங்களை நாம் வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலே, இந்த வாரத்திலே நாம் ஆசீர்வாதம் அனுபவிக்கிற, எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிற இந்த வேதத்திற்கு நாம் என்ன செய்யலாம், இந்த வேதத்திற்காக நாம் என்னவெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் வேதத்துக்கு என்ன செய்ய முடியும் என்கிற தலைப்பிலே தான் இந்த வாரம் நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 68:11. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுகிறவர்களின் கூட்டம் மிகுதி. இந்த வசனம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாராம், அதை நாம் பிரசித்தம் பண்ண வேண்டுமா. வேத வசனங்களை நாம் மற்றவர்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டுமா. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் பண்ணுகிறவர்களின் கூட்டம் மிகுதி. நாம் வேதத்துக்காக செய்ய முடிகிற ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பிரசித்தம் பண்ண வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஒரு நல்ல விஷயம் நாம் கேள்விப்படுகிறோம், நாம் அதை அனுபவிக்கிறோம், ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி, அது மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்குமே, அவர்களும் அதை பெற்றால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி மற்றவர்களோடு நாம் அதை பகிர்ந்து கொள்ளுகிறோம். மற்றவர்களும் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு நாம் வழி செய்கிறோம், வழி உண்டாக்குகிறோம். இந்த உலகத்திலே நாம் பெற்று அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் விட, எல்லா நன்மைகளையும் விட மிக மிக உன்னதமானது, மேன்மையானது கர்த்தருடைய வார்த்தைகள்.
இந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளோ நன்மைகள் செய்கிறது, இந்த வார்த்தைகளினால் நாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆனால் இந்த வார்த்தையின் மேன்மையை, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில்லை. நம்மோடு கூட நாம் வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்திலே சொல்லுகிறது, கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் பண்ணுகிறவர்களின் கூட்டம் மிகுதி. அதை நாம் பிரசித்தம் பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைகள் நமக்கு செய்கிற நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைகளினாலே நாம் அனுபவிக்கிற இன்பத்தை, சந்தோஷத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக, அவர்களும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அவர்களிடத்திலே அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஏசாயாவிலே அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மாரியும் உறைந்த மழையும் எப்படி அது வெறுமையாக திரும்பாமல் தான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி விட்டு திரும்புமோ, அதே போல கர்த்தருடைய வசனமும் கிரியை செய்யும் என்று சொல்லி, பூமி மாரியும் உறைந்த மழையும், ஏசாயா 55:10, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். மழை பூமியிலே பெய்கிறது, அது வெறுமையாக மேலே போவதில்லை. பூமியிலே விழுகிற மழை கடலிலே சேருகிறது, அங்கே ஆவியாகி மேலே போகிறது, மேகமாகிறது, மழையாக பொழிகிறது என்று நாம் படித்திருக்கிறோம். இந்த மழை, வானத்திலிருந்து கீழே விழுகிற இந்த மழை வெறுமையாக திரும்பி போகாது. கீழே விழுந்து பயிரை முளைக்க செய்கிறது, செடியை வளர செய்கிறது, அது கனி தர செய்கிறது. பூமியிலிருந்து கனியை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை தர செய்கிறது. அது வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு அது திரும்ப போகிறது. அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தையும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் கேளாதவர்கள் போல இருக்கலாம், அவருடைய உள்ளத்திலே அது போகாதது போல இருக்கலாம், அது ஒரு பாறையிலே பட்டு திரும்ப வருகிறது போல நமக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது வெறுமையாக திரும்பாது என்று சொல்லி. கர்த்தர் அந்த வார்த்தையை அனுப்புகிறதற்கான ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் அதை அனுப்புகிறாரோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றி விட்டுதான் திரும்ப வரும். உதாரணத்துக்கு, ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு வார்த்தையை அவர்களோடு பேச உங்களிடம் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்புதலின் அவசியத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள், ரட்சிக்கப்படுவது அவசியம் என்பதை நீங்கள் சொல்லுகிறீர்கள். உலகத்திலே இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு. இந்த பூமியின் கீழே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த வானத்தின் கீழே இந்த பூமியின் மீதிலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்பது சத்தியம். இது உங்களுக்கு தெரியும். இதை தெரியாத ஒருவருக்கு நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள், அதை சொல்லுகிறீர்கள். அப்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை அவர்களுக்கு இல்லை. ஆனால் அந்த வசனம் அங்கேதான் இருக்கிறது. என்றோ ஒரு நாள் அது கிரியை செய்யும். என்றைக்கோ ஒரு நாள் அவர்களோடு அந்த வார்த்தைகள் இடைப்படும். அவர்களுக்கு அவசியமான தருணம் வரும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட செய்யும். இந்த வார்த்தை அவர்கள் காதிலே ஒலிக்கும், அவர்கள் இருதயத்திலே கேட்கும், அவர்கள் மனம் திரும்புவார்கள். அதுதான் நாம் விதைக்கிற இந்த விதைகள் வீணாய் திரும்புவதில்லை. நாம் விதைக்கிற இந்த வார்த்தைகள் வீணாய் திரும்புவதில்லை. அது பலன் தந்தேதான் திரும்ப வரும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய வசனத்தை பிரசித்தம் பண்ண வேண்டும், விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். உங்களோடு பழகிறவர்களோடு உலக காரியங்கள் எல்லாம் அதிகமாக சொல்லுகிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லி பாருங்கள். வசனத்தின் மேன்மை, நீங்கள் அனுபவித்த இன்பம், வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட விதங்களை சொல்லி பாருங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரசித்தம் பண்ணுங்கள். உங்களை ஒப்பு கொடுத்து எந்த விதத்துல எல்லாம் நீங்கள் பிரசித்தம் பண்ண முடியும், எந்த விதத்துல எல்லாம் மற்றவர்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியும், வசன அட்டைகளாக நீங்க கொடுக்கலாம், வார்த்தைகளினாலே அவர்களோடு இடைப்படலாம், எதுலெல்லாம் நீங்கள் செய்ய முடியும் என்று யோசித்து இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்கள். நீங்கள் அதிகம் நேசிக்கிற உங்கள் நண்பர்களுக்கு,
உங்கள் பக்கத்து வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு, நீங்கள் தினமும் பார்க்கிறவர்களுக்கு வேத வசனத்தை நான் சொல்லுவேன், பிரசித்தம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.